பீஷ்மாஷ்டமி 1வது பாகம். பீஷ்மாஷ்டமி என்பது இந்தியா மற்றும் இந்தியர்களின் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு புனித நாள். இந்த நாள் பீஷ்மரை நினைத்து அவரின் தியாகம், அறிவு, வீரம், நிதானம் மற்றும் பெருந்தன்மைகளை கிளறவிக்கும் நாள் ஆகும். பீஷ்மர் மகாபாரத கதைப்பொருளின் மிகவும் முக்கியமான மற்றும் சிறந்த பாத்திரமாக இருந்தவர். அவரது வழிபாடு மற்றும் ஆசிகளை பெறுவதற்கான முறைகள் மிகவும் ஆழமானவை. தை மாத வளர்பிறை அஷ்டமி நாளில் அவரை வழிபட்டு அவரது ஆசிகள் பெறுவதற்கான வழிமுறைகளை இங்கு விவரிக்கின்றேன். பீஷ்மாஷ்டமி வரலாறு. பீஷ்மர் கங்கையின் மகனாக உள்ளவர். அவரது வாழ்க்கை ஒரு பாராட்டுக்குரிய சாதனையாக இருக்கின்றது. பீஷ்மர் தன் வாழ்க்கையை முற்றிலும் தந்தையின் உத்தரவின் கீழ் வாழ்ந்தவர். ஆட்சி அல்லது திருமணம் ஆகியவற்றை துறந்து தனது தந்தையின் விருப்பத்தை மட்டுமே பின்பற்றி வாழ்ந்தவர். இது அவரை மிகவும் சிறந்த மற்றும் பெருமளவிலான தியாகக்காரராக உருவாக்கியது. அவர் ஒரு புண்ணியாதாரராய் வாழ்ந்து மகாபாரதத்தில் பெருமை பெற்றார். அவருடைய அழிவுக்கான காலம் மற்றும் இதழான அஷ்டமி திதி பீஷ்மாஷ்டமி என பெயரிடப்படுகிறது. பீஷ்மர் மகாபாரத போர் மற்றும் அதன் நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான பாத்திரம் வகித்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை ஒருவரின் கடமையை பற்றிய உணர்வு மற்றும் அர்ப்பணிப்புக்காக தவமாகவும் தியாகமாகவும் செலவிடினார். முதலில் கடமை, பின்னர் விருப்பம் என்ற கண்ணோட்டத்தில் அவர் வாழ்ந்தவர். மகாபாரத கதை பொறுத்தவரை பீஷ்மர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவன் என்று கூறப்படுகிறது. அவர் தனது வாழ்க்கையை குடும்பம் மற்றும் அரசியல் பற்றிய விருப்பங்களை முற்றிலும் துறந்து தந்தையின் உத்தரவின் கீழ் நிலைத்து வந்தார். கடைசியில் அவர் இறப்பின் போது மகாபாரத போர் சுரண்டிய போது அவர் உயிரிழந்தார். இதேபோல அவருக்கு பெருமையாக பீஷ்மாஷ்டமி நாளும் அவரது அஷ்டமி திதி நாளும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பீஷ்மாஷ்டமி வழிபாடு. பீஷ்மாஷ்டமி நாளில் பீஷ்மரின் ஆசிகள் பெறுவதற்கு பல வழிமுறைகள் உள்ளன. இவற்றில் முக்கியமானது விரதம் இருக்கவும் புனிதமான வழிபாடுகளை மேற்கொள்ளவும் ஆகும். இந்த நாள் பீஷ்மரை கிளறவிக்கும் நாளாக இருந்து அவரின் பெருந்தன்மைகளை பகிர்ந்து கொள்வது முக்கியமானது. இதோ பீஷ்மரின் வழிபாட்டிற்கு முன் செய்ய வேண்ட. பீஷ்மாஷ்டமி 2வது பாகம். பீஷ்மாஷ்டமி என்பது பீஷ்மரின் பெருமையை கிளறவிக்கும் ஒரு மிக முக்கியமான நாளாக திகழ்கிறது. இந்த நாளில் பீஷ்மரின் வாழ்வு, தியாகம் மற்றும் அவரின் ஆசியை கிளறவிக்கும் வகையில் ஆன்மீக பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகள் செய்தால் நன்மைகள் பெற முடியும் என கருதப்படுகிறது. இந்த நாள் பீஷ்மரின் பெருமைகளை உணர்ந்து வருவதற்கான முக்கியமான தினமாக உலகம் முழுவதும் வழிபடப்படுகிறது. பீஷ்மரின் பெருமை. பீஷ்மர் கங்கையின் மகனாக பிறந்தவர் மற்றும் மகாபாரத பொருளில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம். அவர் தன் வாழ்க்கையை தன்னுடைய தந்தை சங்கரரின் காக்குவதற்காக தனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வழிமொழியவில்லை. பீஷ்மர் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணித்தவர். பீஷ்மரின் பெருமை என்பது அவரின் கடமைகளில் முழுமையாக ஈடுபடுவதோடு பிறர் குறித்த உணர்வுகளையும் புரிந்து கொள்வது. அவர் தனது தந்தை சங்கரரின் வாழ்க்கைக்கு உயிரை கொடுத்துவிட்டார். மகாபாரத போரில் தனது பகிரங்க போராட்டங்களிலும் அவர் மிகச்சிறந்த வீரராக திகழ்ந்தார். இந்த வீரமே அவரை அனைவரிடமும் வியாபிக்கப்பட்ட சாதனைகளாக உருவாக்கியது. பீஷ்மரின் ஆசிகள் பெறுவதற்கான வழிமுறைகள். பீஷ்மரின் ஆசிகளை பெறுவது என்பது அந்நிய, உத்திரா, சமய, கடவுள் வழிபாட்டு முயற்சிகளில் மிக முக்கியமான ஒன்று. பீஷ்மரின் ஆசிகளை பெறுவதற்கான வழிமுறைகள் பல்வேறு பரிணாமங்களில் அமைந்துள்ளன. அதனால் இந்த நாளில் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் நன்மைகள் பெற வழிவகுக்கின்றன. 1. விரதம். பீஷ்மாஷ்டமி அன்று விரதம் இருப்பது மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் பீஷ்மரின் ஆசிகளை பெறுவார்கள். விரதம் என்பது உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தி பீஷ்மரின் வழிகாட்டியிலான அழகிய முறையில் வாழ்வதை தொடர்ந்து பரிசுத்தமாக்குவதற்கான முறையாக இருக்கிறது. விரதம் பின்பற்றுவது என்பது ஆன்மீக உலகின் மிகவும் மதிப்பிடப்பட்ட செயலாகும். இந்த நாளில் விரதம் இருக்கின்றவர்கள் மனதின் மற்றும் உடலின் தூய்மையை பெற்று பீஷ்மரின் பெருமையை நினைத்து அதன் மூலம் ஆசிகளை பெறுவார்கள். பீஷ்மரின் ஆசிகளுக்கான நன்மைகள் அனுபவிக்கப்படும்.
2. புனித நீராடல். பீஷ்மாஷ்டமி அன்று புனித நீரில் குளிப்பது முக்கியமான வழிமுறையாகும். கங்கை, யமுனா மற்றும் ஏனைய புனித நதிகளில் குளித்தல் பாவங்களை நீக்குவதா